அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயகுமார். மனிதனா பிறக்கணும் அப்படின்னா சில பேர் நினைப்பாங்க லட்சியத்தோட தான் பிறக்கணும், லட்சியத்தோட தான் வாழணும், லட்சியம் தான் நமக்கு நிறைவேற்றும் அப்படின்வாங்க. எல்லாமே லட்சியம் லட்சியம். ஆனா என்ன லட்சியம்ன்றதுதான் நம்மளுக்கு மெயின். நான் வெற்றி பெறணும் அப்படின்னா எதில் வெற்றி பெறணும்? நான் சம்பாதிக்கணும் அப்படின்னாவே பணம் தான். வெற்றி பெறணும் அப்படின்னா பல வகையில இருக்கு. ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவர் என்ன பண்ணுவார்? ஓட்டப்பந்தயத்துல ஓடி செய்யணும், அதுக்கு உண்டான பயிற்சி. அதே மாதிரி ஒருத்தர் படிக்கணும், படிப்புல ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் சார் அப்படின்னா தினந்தோறும் படிக்கணும், அதுக்குள்ள அனுபவத்தை கத்துக்கணும். அப்பதான் அந்த படிப்புக்கு உண்டான அங்கீகாரத்தை நம்மளால பெற முடியும். வாழ்க்கையில வெற்றி முதல் தான். ஆமா, மனிதனா பிறந்தா மனிதனுக்கு உண்டானது வெற்றி. வெற்றி இல்லை அப்படின்னா மனிதன் என்னாலும் எப்போ பார்த்தாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் எனக்கு வெற்றி கிடைக்கல, அதுல நான் பெரிய அளவுக்கு சாதிக்கல அப்படின்னு மன வருத்தத்தோடய சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு சின்ன சின்ன வெற்றியை பெறத்துக்கு முதல் பாருங்க. உங்களால நடக்க முடியல அப்படின்னா நடக்க பாருங்க, பேச முடியல பேசி பாருங்க, பாட முடியல பாடி பாருங்க. 1000 தவறுகள் செய்தாலும் அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வு தான் வெற்றி. என்னுடைய உறவினர்கிட்ட நான் சரியா பேசல, உறவினர்கிட்ட தயங்காம பேச ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அவங்க உங்க உறவினர்கள். பாசமும் அன்பும் கருணையும் அறனும் இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க. அவங்க கிட்ட பணத்தை பத்தி பேசாதீங்க, உறவை பத்தி பேசுங்க. அப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க உறவை பத்தி பேசுறீங்க, உறவு பலமாகும். பணத்தை பத்தி பேசுறீங்கன்னா பிரிவு உண்டாகும். பணம் எங்க பேசணும்? நான் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் இருக்கும்போதுதான் பணத்தை பத்தி பேசணும். அப்போ நான் படிச்சுட்டேன், படிப்பு முடிந்தது, நான் அடுத்த கட்டத்துக்கு என்ன போறேன்? வேலைக்கு போறேன். வேலையை எந்த மாதிரி தீர்மானிக்கிறீங்க? உங்களுக்கு உள்ளத்தாலையும் உங்களுடைய அழகாலையும் ஏற்படுத்திய உணர்வு தான் ஒரு வேலை. இல்லங்க எனக்கு வருமானத்துக்காக ஒரு வேலைக்கு போனேங்க, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, கம்பெனில கொடுக்க சொல்றாங்க, கம்பெனில செய்யறேன், அந்த மாதிரி வேலையை செய்யவே செய்யாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு உணர்வாலையும் உள்ளத்தாலையும் நேசிக்கிற உணர்வா எடுத்துட்டு போறதுதான் வேலை. ஓகேங்களா? அப்படி உணர்வா வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது மன திருப்தியோட பெரிய அளவு வெற்றி உங்க மனசுலதான் இருக்கும். அதை எப்பவுமே கடைபிடிங்க. நன்றி, வணக்கம்.